கர்நாடகாவில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். கணவர் குருபர சுரேஷ் தனது மனைவி மல்லிகாவை கொன்றதாக கூறப்பட்டு 1.5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் மனைவி உயிரோடு நீதிமன்றத்தில் வந்தார். 2020இல் மல்லிகை காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. 2021இல் காவிரி ஆற்றில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மல்லிகாவதாக போலீசாரால் உறுதி செய்யப்பட்டது. குருபர சுரேஷ் கைது செய்யப்பட்டார். ஆனால் போலீசாரின் விசாரணை தவறானது என்பது பின்னர் தெரியவந்தது. DNA பரிசோதனையில் அந்த சடலின் உடல் மல்லிகாவுடையது அல்ல என உறுதி செய்யப்பட்டது. இதனால் குருபர சுரேஷ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அப்போது கடந்த ஏப்ரல் 1இல் குருபர தனது மனைவியை ஒரு உணவகத்தில் பார்த்தார். ஆனால் போலீசாருக்கு அது நம்ப முடியாததாக இருந்தது. நீதிமன்றத்தில் மல்லிகை தனது காதலனுடன் வாழ்ந்து வந்ததாக கூறினார். இந்த வழக்கு போலீசாரின் அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறது. நீதிபதி மைசூரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இது உண்மையில் ஒரு அதிர்ச்சி.